கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னோட பேர் வந்து கவிதா. நான் தாம்பரம் பகுதியிலேருந்து வருகிறேன். 14 இயர்ஸாக அதிசயம் பெராக்கா சபைக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு நிறைய அற்புதங்கள் இந்த சபை மூலம் ஏசப்பா எனக்கு செய்தாங்க. அதற்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதம் February 15th சாட்டர்டே அன்னைக்கு வந்து நான் இங்கே ப்ரேயரில் அட்டன் பண்ணேன். அப்போ ஐயா கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஐயா சொன்னாங்க, நீ இப்போ ஊருக்கு போகாத, உனக்கு வந்து மரணக்கட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில் எனக்கு அது சொன்னோடனே எனக்கு ரொம்ப அழுதுட்டேன். ஏசப்பா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. நைட்டெல்லாம் போய் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மறுநாளைக்கு சண்டே தனி ஜபத்துக்கு ஐயா கிட்ட வந்து நான் ஆலோசனை கேட்டேன். ஐயா இப்படி நேற்றுக்கு சொன்னீங்க அப்படின்னு. ஐயா எனக்காக ஜெபித்தாங்க. ஜெபித்த நிமிஷத்திலே பரிசுத்த ஆவியானவர் தாமி அந்த மரணக்கட்டை மாற்றி தேவன் எனக்கு புது ஜீவனை கொடுத்த என் தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஜெபித்த ஐயாவுக்கும் நன்றி. எல்லா சகோதரிகளும் எனக்காக ஜெபித்தாங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, எனக்கு 2 பெண் குழந்தைகள். பெரிய மகள் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேயே வந்து ஐயா எப்போவும் தலையில் கை வச்சு சொல்லுவாங்க, இவ வந்து டாக்டர் ஆவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சூழ்நிலை மாறிச்சு. அவள் 10th வந்து நல்ல மார்க்கு, 11th பயோ மேக்ஸ் குரூப் அவளே ஆண்டவர் எடுக்க கிருபை செஞ்சாங்க. ஐயா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அது மாத்திரமல்ல, நீட் எழுதுனாங்க. நீட்டில் நல்ல மார்க்கு கிடச்சிச்சு. ஏசப்பா கெடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, ஐயா சொன்னாங்க இவ வேறு தேசத்தில் போய் MBBS படிப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், டெண்டலில் சேர்த்துட்டோம். ஒரு 2 வீக்ஸ் மாத்திரம் என்னோட மகள் அந்த டெண்டல் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் சூழ்நிலைகளை தேவன் ஐயா சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிச்சு. சூழ்நிலை மாறி இப்போ என்னோட மகள் பிலிப்பியன்ஸில் MBBS ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. ஜெபித்த ஐயாவுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இந்த சாட்சியை தாமே தேவன் ஆசீர்வதிப்பாராக. தலைப்பு அவர் சொன்னபடி செய்யுங்கள். இந்த தலைப்பில் யோவான் என்ற சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரன் நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கின்றார். இயேசுடைய தாயார் என்ன சொன்னாங்கன்னா, அவர் என்ன சொல்கிறார் அப்படி செய்யுங்க. யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை செய்யுங்கள் என்று இயேசுடைய தாயார் மரியாள் சொன்னது வேதம் சொல்கிறது. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் அது அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுங்கள் என்று இயேசு தாயார் மரியாள் சொன்னதை பார்க்குறோம். அவர் என்ன சொன்னார் செய்யுங்கள். அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தார்கள். மை ஜீசஸ் மை லார்ட், அவர் சொன்னபடி செய்யணும். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் அவர் சொன்னபடி செய்கிறது அல்ல, மாம்சத்தின்படி செய்கிறாங்க. அவர் மாம்சம் செய்கிறாங்க. அவர் இயேசு என்ன சொன்னாரோ அப்படி செய்யாதபடினால்தான் குறுகி போயிருக்காங்க. என்றால் வளரல்ல. அவர் சொன்னபடி செய்தால் அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? 100 மடங்கு இல்லை, 1000 மடங்கு இல்லை, கோடி மடங்கு இல்லை, பல கடி தந்து ஆசிர்வதிக்கப்படுவீங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போது மரியாள் சொல்கிறாங்க, இயேசு என்ன அப்படி செய்யுங்கள். இப்போ காணாத கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைப்பட்டது. அவர் திராட்சரசம் குறைப்பட்டால் அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? மிக குறைவாக இருக்கும், மிக குறைவாக இருக்கும். அது அந்த ஃபங்க்ஷன் வருத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே ஃபங்க்ஷனில் உள்ளவங்க மரியாதை சொல்கிறாங்க, திராட்சரசம் குறைப்பட்டது சொல்கிறாங்க. அப்போ அந்த மரியாதை சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் கொடுங்க. முதல்ல தேவனுடைய ராஜ்யம் நீதி அப்போ கொடுக்கணும். அவர் சொன்னபடி செய்யுங்க. என்பது அவங்க சொன்னார், 6 கச்சாடியில் தண்ணீரை நிரப்புங்கள். அவர் சொன்னபடியே நிரப்புனாங்க. அதுக்கு முன்னாடி அந்த தொட்டி தண்ணீரையும் காணல, எதா மழையும் காணல, தண்ணீர் காணல, காலி வேக்கண்டான தொட்டி. சீஸ் மைட் லார்ட். அவர் சொன்னார் 6 கற்றாலே தண்ணீரை நிரப்ப. அவர் என்ன சொன்னாரோ
அதன்படி சீசர்கள் வேலைக்காரர்கள் செய்தார்கள். அப்போதுதான் அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அவர் சொன்னபடி செய்தபடினால அந்த தண்ணீர் தாசரசம் மாறிட்டு. அதனுடைய வாழ்க்கையில் இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய மாட்டாங்க. ஏண்டா சொன்னபடி செய்ய மாட்டாங்க. உறவினர் சொல்கிறபடி, தெரிந்தவர் சொல்லப்படி, அவர் மாம்சம் சொல்லப்படி செய்வாங்க. அப்போது அங்கே என்ன நடக்கும்? 1:30 60 பலன் கிடைக்காது. இயேசு என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யணும். அப்படி செய்யும்பொழுது தான் கானாவில் காலியான தொட்டி, பேக்கண்டான தொட்டி அது சொன்னபடி செய்தார்கள். அப்போ தான் அந்த தண்ணீர் ராசரசமாக மாறினது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பல ஆண்டு கிறிஸ்தவர்கள் தான், இல்லைன்னு சொல்லலை, கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறோமே தவிர நாம் ஒரு கிறிஸ்துவுக்குள் இல்லை. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் சொன்னபடி செய்வோம், மாம்சம் சொன்னபடி நாம் செய்ய மாட்டோம். இன்றைக்கி அநேகர்கள் மாம்சம் என்ன சொல்லுதோ அதுதான் செய்கிறாங்க. மாம்சம்னா ஜென்மஸ்வாபம். அந்த ஜென்மஸ்வாபம் வந்து ஒருவரை விட்டு போகணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது எப்படி ஜென்மஸ்வாபம் போகணும்னா ஜெபத்தில் தரித்து இருக்கக்கூடியவங்க தான். ஜெபத்தெல்லாம் அபிஷேகத்தில் தரித்து அந்நிய பாஷையோடு பேச செபிக்கிறவங்க தான் அந்த ஜென்மஸ்வாபம் போகும், இல்லைன்னா போகாது. அதே போல் தேவன் சொன்னபடி அவங்க செய்தார்கள். ஏன் இந்த தண்ணியை நிரப்பணும், எதுக்கு நிரப்பணும் கேட்கல. ஏன் நிரப்பணும், எதுக்கு நிரப்பணி மாம்சம் கேட்கும். அதுதான் ஜென்மஸ்வாபங்கிறது. அப்போ அவர் சொன்னபடி செய்யும்போது அங்கே என்ன செய்யுது? 6 கற்சாடியிலும் தண்ணீர் ரசமாக மாறிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்க, செய்வீங்கன்னா நிச்சயமாக இதுவரையும் வறண்ட வாழ்க்கை தெளிப்பாகும், வறட்சியான ஆசீர்வாதம் தெளிப்பாக வரும், வறண்டு போன சமாதானம் சந்தோஷமாக மாறும். அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யணும். மாம்சம் சொன்னபடி செய்யக்கூடாது, உறவினர் சொன்னபடி செய்யக்கூடாது, தெரிந்தவர் சொன்னபடி செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. ஆவியானவர் சொன்னபடி செய்யணும். செய்யும்பொழுது தான் அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அதான் தண்ணி தாசகமாக மாறிட்டு. அதை ஆண்டு சொன்னார். பந்தி விசாரிகளில் ஒன்று பந்தி பரமாறிங்கள்னு சொன்னார். அப்போது தண்ணீர் என்ற ராசசம் பரமான கூட தண்ணீர் ரசமானது தெரியலை. அவர் சொன்னபடி செய்யும்போது தண்ணீர் ராசசம் மாறிட்டு. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ராசசம் வரும்னால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அருமையான சகுன சகுரை தாயை தாப்பனே, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்யணும். மாம்சம் சொன்னதை செய்யாதே. மாம்சம் வந்து என்ன தெரியுமா? வேற்ற ஒரு வசனம், மாம்சம் இருக்கவிட நோவு இருக்குமா. அப்போ மாம்சம் சொன்னபடி செய்தால் உனக்கு தண்ணீராக தான் இருக்கும், அது ராசசமாக மாறாது. ஏன்னால் ராசசம் மாறாது. ஏன்னா அதனால்தான் அநேக வாழ்க்கையில் மாம்சத்தினால் கட்டப்பட்டு மாம்சத்துக்கு அடிமையாகி அங்கும்போது ஆவியான போயிடுவார். மாம்சம்தான் இருக்கும், மாம்சம்தான் பேசும். அதனால் அந்த தண்ணீர் தாசம் மாறாது. ஆனால் இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி செய்தபடினால அது அந்த இயேசு சொன்னபடி வேலைக்காரர் செய்தபடினால தண்ணீர் ராசசம் மாறிட்டு. பந்தி விசாரிப்புக்காரன் கூட ராசம் என்னன்னு தெரியாது. ஆனால் அங்கே பந்தி விசாரிப்பாளர்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே 3 திராட்சை அங்கே கொண்டு போய் கொடுக்கும்போது முந்தின ரசத்தை விட ருசி விழுந்தது. அப்போ இயேசு சொன்னபடி செய்யும்போது அங்கே என்ன நடந்து பார்த்தீங்களா? ஏதா முந்தின ரசத்தை விட எங்கே இருந்து வந்ததுன்னு கேட்டார்கள். காரணம் அவர் சொன்னபடி செய்தார்கள். இயேசு சொன்னபடி. இன்றைக்கி அன்னியுடைய வாழ்க்கையில் இயேசு சொன்னபடி செய்யவே மாட்டாங்க. மாம்சம் சொன்னபடி செய்வாங்க,
உறவினர் சொன்னபடி செய்வாங்க, தெரிந்தவர்கள் சொன்னபடி செய்வாங்க, ஊழியக்காரர் சொன்னபடி செய்வாங்க. அது அது எல்லாருக்கும் மாம்சம் இருக்கு இல்லையா? அது ஆவியானவர் சொன்னாரா இல்லை மாம்சம்தான் சொல்லிச்சா அது யாருக்கு தெரியும்? அதான் இயேசு என்ன ஜெபம் பண்ணுங்க. எந்த விண்ணப்பத்தை எடுத்துக்கிட்டாலும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆவியார் சொன்னபடி செய்யுங்க. மைட்டி ஜீசஸ் மைட்டி மேல் லார்ட் அவர் சொன்னபடி செய்தபடினால அங்கே என்ன நடந்தது? தண்ணீர் தாசரசமாக மாறிட்டு அங்கே முண்டு போகும்போது எல்லா ஃபங்க்ஷன்லேயும் முந்தி நல்ல ரசம் கொடுப்பாங்க, பின்னாடி என்னன்னா தாசம் குறைஞ்சி போகுது, அதில் கலப்பு சேர்க்கப்படும். ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? அவர் சொன்னபடி செய்தபடினால் இந்த ரசம் எங்கே இருந்து வந்தது என்று கேட்டார்கள். அற்புதம்! கர்த்தர் ஆண்டவராக இயேசுகிட்ட ஆறாவது ஒரு கல்யாணத்தில் முதல் அற்புதத்தை செய்தார். கல்யாண வீட்டில் அற்புதம் செய்தார். இன்னைக்கு அதே கல்யாணத்தில் அற்புதம் நடக்குதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன் நடக்கலைன்னா இயேசு சொன்னபடி செய்யல. ஒரு மணமகனை குறித்து திருமணம் ஒப்பந்தம் பண்ண முன்னாடி ஜெபம் பண்ணி முடிவு பண்ணணும். பல கோடி பணத்துக்கு ஆசைப்பட்டு, பல கோடி ப்ராப்பர்ட்டிக்கு ஆசைப்பட்டு, இல்லை அழகுக்கு ஆசைப்பட்டு, படிப்புக்கு ஆசைப்பட்டு செய்வார்கள். ஆனால் அவர் சொன்னபடி செய்யலை. அங்கே என்ன ஆகுன்னா குறைவு தான் வரும், நிறைவு வராது. ஆனால் வேதம் சொல்லுகிறது நிறைவானவர் வரும்போது குறைவாக ஒழிந்து போயிடுவான். அப்போ நிறைவானவர் அங்கே வந்தார் இயேசுக்கான அவர் கல்யாணத்துக்கு. அவர் சொன்னபடி செய்யும்போது அங்கே என்னென்னா எல்லாம் நிறைவாக ஒழிந்தது. எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த ரசம் எங்கேருந்து வந்தது? இந்த மணமகன் எப்படி கிடைத்தான்? இந்த மணமகள் எப்படி கிடைத்தாள்? இதான் ஆவியானது. நம்ம மாம்சத்தின்படி செய்கிறோம். மாம்சம் என்ன செய்யணும்னா ஒரு மகனுடைய வாக்கில் மாம்சம் இருக்கிற நோவு இருக்குமா? வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. அப்படியானால் இந்த நிகழ்ச்சியை 7 கட்டத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் ஆண்டவர் ஈசாக்குக்கு ரெபேக்காளுக்கு ஈசாக்க, அப்புறம் ஊழியக்காரங்களும் அவங்க ஒரு கிணத்து பக்கத்தில் துறை பக்கத்தில் போய் இருக்கிறார். யார்? ஊழியக்காரர். இந்த துறவில் தண்ணீர் போல வரக்கூடிய சகோதரிகள் எனக்கும் தண்ணீர் கொடுத்து, என் ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுத்து, கொடுத்து கொடுக்கிறவங்க தான் என் எஜமானுடைய மகனுக்கு நியமித்த பெண்ணு என்று அங்கே துறவண்டையில் இருக்கிறார் ஊழியக்காரர். அதே போல் அங்கே வந்த சகோதரி ரெபேக்காள் என்றால் அவர் எனக்கு தண்ணீர் கொடுங்கிறார், ஒட்டக தண்ணீர் கொடுக்கிறார். தண்ணீர் கொடுத்த மட்டும் இல்லை, அந்த ஒட்டகத்துக்கெல்லாம் ஆகாரத்தை கொடுக்கிறார். அதுதான் இந்த காரியம். ஆண்டவர் சொன்ன பிரகாரம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல கோடி பணம் இருக்கா, அதில் படிப்பு இருக்கா, அதில் வேலை இருக்கா, 10 ஏக்கர் எல்லாம் கொடுக்குறாங்களா? அதான் மாம்சம் படி செய்வாங்க. கடைசியில் அங்கே ஒரு முள் வந்துடும். பிறகு அந்த முள்ளை நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே, ஏன் அப்படி பண்ணணும்? அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்க. தேவம் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களும் நடக்கும். தேவமனாத மாம்சம் பிரகாரம் நாம் செய்வோமானால் மாம்சம் ஒன்றுக்குமே உதகாது. என்றால் மாம்சம் எதுவுமே உதவாது. ஆவியானவர் தான் ஒரு அநேக இடங்களில் மாம்சம் படி முடிவு எடுக்கிறாங்க, மாம்சம் படி செய்கிறாங்க. கடையை முடிவுது என்ன கஷ்டம், அதுக்கு போகாதபடி இந்துவுடைய வாக்கில் அவராக ஊழியக்காரர் போய் நின்னான் துறவண்டா இல்லை. துறவில் தண்ணி எடுக்கக்கூடிய சகோதரி எனக்கு தண்ணீர் கொடுத்து என் ஒட்டகம் தண்ணீர் வார்க்கன்னு சொல்கிறான். அதுபடி ரெபேக்காள் போனால் அங்கே என்ன நடந்தது? அவங்களுக்கும் தாகத்துக்கு தண்ணி கொடுத்தால், ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுத்தால், அதில் பராமரித்தால்,
இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இதான் ஆண்டவர் சொன்னபடி அவர் என்ன சொன்னாரோ அப்படியே அந்த வார்த்தைகள் கீழ்ப்படியிருந்தான் ஊழியக்காரன். அது அப்படி நடந்தது. நம்ம என்ன செய்வோம், ஒரு திருமண காரியத்தை பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் ஆக்கல்ல இங்கே 100 சவரம் தானே கொடுக்குறாங்க, 500 சவரம் கொடுக்குறாங்கல்ல, இங்கே 1 ஏக்கர் தானே கொடுக்குறாங்க, இங்கே 500 ஏக்கர் கொடுக்குறாங்கன்னு அங்கே போவோம். அங்கே என்ன செய்யணும், முள் வந்தாச்சு. முள் வந்தால் பிறகு என்னன்னா அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஏன் அந்த முள் வரைக்கும் மாம்சம் இடம் கொடுக்கும். இல்லை உறவினர் சொல்லுவாங்க, தெரிந்தவர் சொல்லுவாங்க. யார் சொன்னால் என்ன, இயேசு என்ன சொல்கிறாரோ அதுதான் உண்மை. எந்த மனிதனும் வாய், எந்த மனுஷன் வாய், எல்லாரும் அந்தந்த நேரத்துக்கு சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அது இல்லை. அதான் ஒரு கல்யாண வீட்டில் இந்த அற்புதம் நடந்ததுக்கு காரணமே இயேசு சொன்னபடி செய்தார்கள். அதான் தண்ணீர் தாசரமாக மாறினது. அந்த எல்லாரும் கேட்டாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லா திருமணத்திலும் முதலாவது எல்லாத்தையும் கடைசியில் ஆசை இருக்காது, கலப்பு சேரும். ஆனால் இந்த கல்யாண வீட்டில் எப்படின்னா முந்திர வருஷத்தை விட ருசி உள்ளாது. எனக்கு இயேசு சொன்ன வார்த்தை சீஸ் மைட் லார்ட், சீஸ் மைட் லார்ட். உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்பா, அதிசயம் நடக்க வேணும்பா, இந்த ஒரு முடிவு படிக்கிடுங்க. இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. மனிதர்கள் 7 கல்ல மண் சொல்ல செய்யாதுங்க, மனுஷர்கள் சொல்ல செய்யாதுங்க, ஊழியக்காரர் சொல்லாங்க, அவன் மனிதர் தான். இயேசு என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்வார், இந்த ஜெபம் பண்ணால் சொப்பனத்தோடு பேசுவார், தர்சனத்தோடு பேசுவார், வரங்களோடு பேசுவார். அதான் இயேசு சொல்கிறது. ஏன்னா வேற்று 2 நாளாகவும் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் என் நாமம் தெரிவிக்கப்பட்ட தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளோடு தெரிவினால் அப்போது பலவற்றையும் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்தை கொடுப்பேன். அவர் சேமம் வரணும்னா அவர் சொன்னபடி செய்யணும். அப்போ அங்கே சேமம் வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், அற்புதம் வரும். இதுதான் ஆண்டோட வார்த்தை. அப்போ இந்த நிகழ்ச்சியை 7 கண்டது ஒரு பார்க்குறீங்க, நல்லது. அவர் சொன்னபடி செய்யுங்க. அப்போ என்றால் அற்புதம் நடக்கும், ஆச்சரியம் நடக்கும். இந்த ராசை எங்கேருந்து வந்தான்னு கேட்கணும். இந்த மணமகன் எங்கேருந்து வந்தான், இந்த மணமகள் எங்கேருந்து வந்தார், இந்த ஆசீர்வாதம் எப்படின்னு வந்தது எல்லாம் கேட்பாங்க. நம்ம மாம்சத்தின்படி நீங்கள் செவிக்கலாம். 1000 ஏக்கர் கொடுத்தாலும் சரி, அதுக்கு மேலே கொடுத்தாலும் சரி, பல 1000 நகை போட்டாலும் சரி, அது நிச்சயமாக எப்படி வந்ததோ அப்படியே போயிடும். இயேசு என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யணும். அவர் சொல்கிறபடி செய்யுங்கள். செய்யும்போது உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது என்றால் ஒரு குறைவு இருக்காது. இயேசு கிறிஸ்து தான் அதை கேட்கணும். அப்போ என்ன கேட்கணும், ஜெபத்தில் தானியத்தை இருக்கணும். ஜெபிக்கும் போது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு இடைப்படுவார், அவர் பேசுவார், அவர் கிரியை செய்வார். ஐயா தீர்க்கதரிசிகிட்ட தான் போகணுமா, நான் தீர்க்க போக சொல்லலை, நீ ஜெபத்தில் தாரித்தேரு, ஜெபத்தில் வெளித்தேரு, அப்போது ஆண்டு கிரியை செய்வார். ஏன்னால் தீர்க்க போடு சொல்லலை. நீ ஜெபம் பண்ணும்போது 2 நாளாகவும் 7வது அதிகாரம் வசனத்தை வச்சு என் நாம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகள் தெரிவினால் அப்போது கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். அநேக வாழ்வில் ஜெபிக்கும் போது அதான் சேமம் கிடைக்கும். சேமம் இல்லைன்னா அற்புதம் நடக்காது. சுயமாக மாம்சம் எதுவுமே ஒரு சீரோ ஆத்மாக்களை அழிக்கத்தான் செய்யும், ஆத்மாக்களை கெடுக்கும், நன்மை செய்யாது. அதுதான் அன்று சொன்னார். ஒரு வசனத்தை பார்க்கும்போது மாம்சம் இருக்கிற நோவு இருக்குமா, அப்போ மாம்சத்துக்கு முக்கிய இடம் கொடுக்கக்கூடாது. ஆவியான என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யணும், அப்போ தான் நோவு வராது. இல்லைன்னா கடைசிவரம் நோவு தான் இருக்கும். இதான் எப்படின்னா தேவை தன்மை. 4 இது 7 கண்ணு பார்க்குறீங்க. ஆவியான உங்களோடு பேசுகிறார்.
என்று ஒரு முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிவிட்டு அடுத்த வசனத்தை பார்க்கும்போது லூக்கான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5, 6 வசனத்தை பார்க்கும்போது அதுக்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றுமாகப்படவில்லை. சீமோன் பேர் அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றாகல. இரா முழுவதும் இரவு முழுவதும் பிரயாசப்படுங்க, படகுல கடலில் பிரயாசப்படுறாங்க, ஒரு மீனும் கிடைக்கல, காலி படகாக இருக்குது. அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அருமையார்களே, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். உம்முடைய வார்த்தைப்படி யார் சொன்னார்? ஞானத்தில் தள்ளி வலையை போடுறேன்னு சொன்னார். ஏசு சொன்னார். அதுவரை மாம்சமாக முயற்சி பண்ணுறாங்க. நம்ம நிறைய மீன் கிடைக்கும், படகு மீனால் நிரம்பிடும் என்று விருப்பப்படுறாங்க மீன் பிடிக்கிறவங்க. ஆனால் ஒரு மீனும் கிடைக்கல. ஏசு சொன்னார், இந்த படகை ஆழத்தை தள்ளி வெளியே போடுங்கன்னார். வெளியே போடும்போது அங்கே என்ன நடந்து பார்த்தீங்களா? அது ஏசு சொன்னபடி செய்தபடினால அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக நீதியான மீனை பிடித்தார்கள். ஏசு சொன்னபடி செய்தபடினால படகு வலை இல்லை, எல்லா 7 கண்டத்தில் உள்ள மீனும் வந்துட்டு வலை கிளியத்தக்கதாக படகு மீனால் இறங்கினாது. ஏசு சொன்னபடி சீமோன் செய்தார்கள். நம்மளை வாழ்க்கையில் எத்தனை விதமான தொழில் செய்கிறோம், எத்தனை விதமான படிக்கிறாங்க. ஆனால் சொன்னாரன்னா, நீ இந்த படிப்பு படி, இந்த வேலை செய், இந்த வெளிநாட்டுக்கு போ, இல்லை தமிழ்நாட்டில் இரு, இந்தியா என்ன சொல்ல செய். மாம்சத்தின் பிரகாரம் செய்யாத. மாம்சம் எதுக்குமே உதவாது. மாம்சத்தில் நோவு இருக்கும் அழுகிறார். அப்போ சீமோன் போகிற எவ்வளோ முயற்சி பண்ணான், மீன் கிடச்சா கிடைக்கல. சொன்னார், ஆழ்ந்த வீட் வேலையை போடுன்னார். சொன்ன வார்த்தை கீழ்ப்படி ஏன் போட சொல்கிறார், எதற்கு போட சொல்கிறாலும் கேட்கவே இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்வோம், பல கொஸ்டின் பண்ணுவோம். அதான் மாம்சம் சொல்லும். கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கவும், கொஸ்டின் மேல் கொஸ்டின் சொல்லும். ஏதோ மாம்சம் சொல்கிறது, ஆவியான சொல்கிறது இல்லை, மாம்சம் சொல்லும். அப்போ எங்கே நினைக்கும், நல்ல பலன் கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்காது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பரப்பலாம். ஆவியார் சொல்கிறதை கேட்கணும், கேட்கும்போது தான் அர்த்தம் நடக்கும். அது போல் சீமோன் போகிறது. ஆண்டவர் சொன்னபடி ஆழத்தில் போய் வலையை போட்டான். அங்கே அவனுக்கு ஆசீர்வாதம் என்னென்னா 100 மடங்கா, 1000 மடங்கா, கோடி மடங்கா இடங்களாக ஆச்சு. அவன் படவும் மீன்களாக நிரம்பி போச்சு, வலை கிழிஞ்சு போகிடுச்சு. இதை பார்த்த கூட்டாளி ஓடி வந்தான், கூட்டாளிகள் ஓடி வந்தாங்க, மற்ற படங்கள் உள்ளாங்கள். சீமோன் படகு மட்டும் நிரப்பப்படலை, கூட்டாளி படகுகளும் நிரப்பப்பட்டது. நீ கிறிஸ்துக்குள் வாழ்ந்தாய், உண்மையுத்தம் வாழ்ந்தாய், ஒரு கிராமத்தில் வாழ்ந்தாய், ஒரு நகரத்தில் வாழ்ந்தாய், இல்லை ஒரு மாவட்டத்தில் வாழ்ந்தாய், ஒரு மாநிலத்தில் வாழ்ந்தால் நீயும் ஆசிரியப்படுவாய். கிராம மக்களும் ஆசிரியப்படுவார்கள், நகர மக்களும் ஆசிரியப்படுவார்கள், மாவட்ட மக்களும் ஆசிரியப்பார்கள். காரணம் அவன் தேவை ஏன் சொன்னபடி செய்தான். நீங்கள் செய்து பாருங்கள், எல்லா ஆசீர்வாதம் 100 மடங்கு இல்லை, 1000 மடங்கு இல்லை, கோடி மடங்கு இல்லை. அழகனை திறந்த வாயிலார். எனக்கு கடந்த நாட்களில் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு ஆண்டு சொன்னார், நான் இயேசுவை அறியாதவன், வேலைக்காக என்றால் 51 வருஷத்தில் வந்து நிற்கிறேன். 1976 ஒரு கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டேன். நான் ட்ரெயினில் வரும்போது என்னோட ஆண்டவர் பேசினார். ஏசான்னு தெரியாது, என்னோட பேசினார். பேசும்போது அவர் என்ன பேசினார், கீழ்ப்படைந்து கடவுளுக்கு பேசினார். எனக்கு அன்றைக்கு வேலையும் கொடுத்தார், தீர்த்தையும் கொடுத்தார், எல்லாருக்கும் செய்தார் அறிவார்களை. இப்போ நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாக ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல்
இந்த 70 உங்களோட ஆவியார் பேசுகிறார். காது உள்ளவன் கேட்குறாரு. பழைய பேப்பர்லாம் நான் கிழிச்சு விட போகிறேன். அதனுடைய வாழ்க்கையில் பழைய பேப்பர் இருக்குது. ஜென்ம சுவாபம், அதை கிழிக்கணும். அதை கிழித்திட்டு வேண்டால் புது ரசத்தை, பழைய ரசத்தை கொட்டிட்டு புதிய ரசத்தை குடிக்கணும். பழைய ரசம் இருந்தால் தூத்தி கிழிச்சு விடும். புது ரசம் அப்படின்னா புது வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு அற்புதம் ஒரு வீட்டில் எதிர்பார்க்குறாங்க. ஒரு மகனுக்கு திருமணம் ஆகிவிட்டது. 7 வருஷமாக குழந்தை இல்லை. நடக்குமாங்க? நிச்சயமாக நிச்சயிப்பீங்க. கற்பம் தரிக்கும், குழந்தை பிறக்கும். ஒரு மகளுக்கு காலெல்லாம் வீங்கி போயிருக்கு. இந்த வீக்கத்தில் விடுதலைக்காக பல மருத்துவமனை அணுகியிருக்காங்க. ஆனால் விடுக்க இப்போதே இயேசு அந்த கால் வீக்கத்தை நீக்கி சோதனை கொடுக்கிறார். 8 நாட்களுக்குள்ள வீட்டில் எதிர்பாராத அற்புதம் நடக்குது. சந்தோஷமான அற்புதம். ஒரு ஆவி வீட்டுக்குள்ளேருந்து குடும்பத்தை அலக்கழிக்கிறது. செய்வன ஆவி. அந்த செய்வன ஆவி பண்ணோம்னா 7 நாள் ஒரு நேரம் உபவாசப்படுத்த பண்ணுங்க. 10:21 இந்த சாதி பிசாசு ஜெபத்தினாலும் போகாது. 8 வருஷம் தாண்டி 9வது வருஷத்தில் ஒரு பெரிய அறுவடை இருக்குது. அந்த அறுவடை கிடைத்த எந்த ஆசீர்வாதம் ஒரு தேவையோ அதை நான் கொடுப்பேன். என் மகனே கேள், என் மகளே கேள், ஏன் சொன்ன கூட செய்யுங்க, எல்லா ஆசீர்வாதம் வரும். ஒரு குறைவு உங்களுக்கு இருக்குமானால் அந்த குறை கொண்டு வர்றது இயேசு அல்ல, சாத்தான் கொண்டு வர்றான். அவனை உங்கள் வீட்டுக்கு அனுமதிக்காதுங்க. அந்த விற்கிறவங்க வீட்டுக்கு வர வேண்டாம். அதை அப்புறப்படுத்துங்க. குறைவெல்லாம் நிறைவாகணும். கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படணும். கல்வாரி சிலுவையிலே குளிக்கப்படணும். ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க. மனம் திரும்புங்கள். பல ஒரு ஆசாபியம் 8 வருஷத்துக்குள்ள இத்த பல அற்புதம் நடக்க போகுது. ஒரு மகனுக்கு ஒரு வியாதியினால் அகப்பட்டு இதயத்தால் பலவீனம் இருக்குது. எல்லாரும் என்னை மறித்து போவான், பிழைக்க மாட்டாங்க. அவங்க உயிரோடு பல வருஷம் இருப்பான். ஆயுஷ் ஃபுல்லாக இருக்கும். அந்த வியாதி இப்போதே அவனை விட்டு போகுது இயேசு நாமத்தில். ஒரு குழந்தை பிறந்த உடனே பெண் குழந்தையா ஆண் குழந்தையா நிற்கிறாங்க. அது பெண் குழந்தை தான் பிறக்கும். எதை கண்டு ஆச்சரிக்க, ஒரு கதவு திறந்துருக்கா, கதவு திறக்கலையா, கதவு திறந்துருக்கு. எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிற ஒரு 10 நாட்களுக்குள்ள ஒரு வீட்டில் அற்புதம் நடக்கும். பெரிய அற்புதம். எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். கர்த்தர் ஒரு கதவை திறந்தார். கர்த்தர் ஒரு கதவை திறந்தார். திறந்த கதவை மூட மாட்டார். உங்களுக்கு வெளிச்சத்தை தந்தார். என் மகனே அற்புதம், மகளே அற்புதம், உங்களுக்கு அதிசயம் ஒவ்வொருவருக்கும் அதிசயம் செய்கிறார். நீங்கள் பார்க்குற ஊரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம். அதே போல் இந்த ஒவ்வொரு நாளும் அதிசய பிரகாசத்தில் அதிகாலை ஜெபம் இருக்குது. காலை 5:10 வரை வந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போசவே இருக்குது. வந்து ஆசீர்வாதத்தை கற்றுக்கிறது தரக்கூடிய ஸ்தலத்தில் அபிஷேகம் நிரப்பு கூட்டாக இருக்கிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒருவன் சலத்தினால் ஆவியினால் பெறாவிட்டால் தேவராஜ் மெய்யாகவே சொல்லிக்கொள்ளணும். வாங்க, கதை உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊர்த்திக்காக ஜெபிங்க. ஒரு ஏற்பட்டால் தொலைக்காட்சிகளுக்கு ஊழியத்தை தாங்குங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆமே ஆமே. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி.
இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.